இது வரைக்கும் நிறைய டாக்டிக்ஸ் ஐடியாஸ்லாம் பார்த்தோம், நிறைய சப்ஜெக்ட்ஸ்லாம் படித்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த எல்லா பீஸையும் போர்டில் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஷார்ட் கேம்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு 10 மூவ் 15 மூவ்க்குள்ளே எப்படி ஒரு கேமை வின் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஷார்ட் கேம்ஸ் எல்லா பீஸையும் மூவ் பண்ணி இந்த கேமை எப்படி ஒயிட் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ கேமில் மெத்தட்ஸ்ன்னு இருக்குது, நிறைய ஐடியாஸ் நம்ம ஒரு கேமில் எப்படி இன்புட் கொடுக்கறது, ஒரு கேமில் எப்படி நிறைய ஐடியாஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது செஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷார்ட் கேம் பார்ப்போம். ஸோ ஒரு கேமை ஓப்பன் பண்ணுற மெத்தட் இருக்குது, அதுக்கு நிறைய தனி சப்ஜெக்டே இருக்குது, நிறைய தனி தியரி இருக்குது. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே நிறைய புக்ஸில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த புக்ஸ் வந்து ஒரு புக்ஸ் நம்ம எப்படி ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறோம் அந்த மாதிரி செஸ்ஸுக்கும் நிறைய புக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த புக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து எல்லாமே நமக்கு நெட்டில் கிடைக்குது. ஸோ நெட்டில் ஒரு கேம் நேம் டைப் பண்ணிட்டு கூட அந்த கேம் வந்து அனலைஸ் பண்ணலாம். நிறைய யூடியூபர்ஸ் கூட இந்த மாதிரி செஸ் அனலைசிங் பெரிய பெரிய பிளேயர்ஸ் விளையாடுற கேம்ஸ்லாம் கூட நெட்டில் வருது. ஸோ எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஆர்வம் தான் முக்கியம், எந்த ஒரு விஷயம் கற்றுக்கிறதே நம்மளுக்கு ஆர்வம் தான் முக்கியம். ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு ஷார்ட் கேம்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ஒயிட் என்ன கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, E4. இந்த E போன எப்பவுமே நம்ம கேமில் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ E4, இங்கே இருக்க ஃபைல், இதுக்கு பேர் தான் E5, இதுக்கு பேர் 4th ரேங்க். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிருப்போம், ரேங்க்கு ஃபைலு. ஸோ அதுதான் இப்போ E4. ஸோ பிளாக் என்ன பண்ணுறாங்க, E5. ஸோ 5th ரேங்க் E5. ஸோ பிளாக் என்ன பண்ணாங்க, E5 விளையாடிட்டான். ஸோ இப்போ ஒயிட் என்ன பண்ணாங்க, நைட் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ நைட் எங்கே வச்சுருக்காங்க, F3, NF3. நைட்டோட சிம்பிள் என்ன, Nன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நைட் சிம்பிள் N, ஃபைல் F, ரேங்க் 3. ஸோ NF3. ஸோ பிளாக் என்ன பண்ணாங்க, ஒயிட்டோட ஐடியா இதை அட்டாக் பண்ணுறது. ஸோ பிளாக் என்ன பண்ணாங்க, நைட்டை டெவலப் பண்ணி நீ இதை கேப்சர் பண்ணால் ஒயிட் இதை கேப்சர் பண்ணால் பிளாக் இதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா மைண்ட் செட்டில் விளையாடுறாங்க. ஸோ ஒயிட் நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பீஸை டெவலப் பண்ணாங்க, கேப்சர் பண்ணல. ஸோ பிஷப், இங்கே இருக்கிற பிஷப் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், பிஷப்போட சிம்பிள் B, ஃபைல் C, ரேங்க் 4. அப்போ பிஷப் C4 விளையாடிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணாங்க, பிளாக் வந்து இந்த பானை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ நைட் கேப்சர் திஸ் பான். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒயிட்டு நைட்டை டெவலப் பண்ணுறாங்க. ஐடியா நைட் அட்டாக் த நைட். ஸோ பிளாக் இதை கேப்சர் பண்ணணும்னு நினச்சிருந்தா கேப்சர் பண்ணிடலாம். ஸோ நைட் என்ன பண்ணிடுறாங்க, எடுத்துகிட்டு பின்னாடி போயிடுறாங்க, நைட் C5. ஸோ மூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இந்த பானை சப்போர்ட் இல்லையா, ஸோ நைட் கேப்சர் திஸ் பான். ஸோ இந்த பானை கேப்சர் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒயிட்டோட ஐடியா என்ன, நைட் அட்டாக் திஸ் பான் அண்ட் தென் பிஷப் அட்டாக் திஸ் பான். ஸோ அப்போ இந்த பான் மேலே எத்தனை அட்டாக் இருக்குது, 2 அட்டாக் இருக்குது. ஸோ ஒயிட் அந்த ஐடியா தான் விளையாடிருக்காங்க, நைட் எடுத்து இங்கே வச்ச ஐடியா இந்த பான் அட்டாக் பண்ணலாம், பிஷப் மேலே அட்டாக் பண்ணலாம், 2 அட்டாக் இருக்குது. ஸோ பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பானை மூவ் பண்ணிடுறாங்க, மூவ் பண்ணி அட்டாக் த நைட் அப்படின்றாங்க. ஸோ நைட் எங்கன்னா மூவ் பண்ணி தான் ஆகணும், பிஷப் செக் வச்சா கிங் இங்கே எஸ்கேப் ஆகிடலாம். ஸோ பானை வச்சு இந்த நைட் அட்டாக் பண்ணாங்க. ஸோ ஒயிட் என்ன பண்ணாங்கன்னா இந்த நைட்டை கவர் பண்ணல, இந்த நைட்டை பற்றி அவங்க யோசிக்கல. சரி அந்த நைட் அங்கேயே இருக்கட்டும், நம்ம வேற ஒரு ஐடியா திங்க் பண்ணலாம் அப்படின்னு ஒயிட் என்ன பண்ணாங்க, யோசிக்கிறாங்க. ஸோ குயின் எடுத்து, குயின் என்ன பண்ணுது, டயகனல்லே போகுது. டயகனல் போய் என்ன பண்ணுது, செக். இந்த லைன் ஃப்ரீ ஆகிடுச்சு, இந்த பான் இங்கேருந்து மூவ் பண்ணோன்னே என்னாச்சு, செக் வந்துச்சு. ஸோ அதனால தான். ஸோ இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்க, இந்த பானை புஷ் பண்ணுறாங்க, மூவ் பண்ணி அட்டாக் த குயின். ஸோ இப்போ ஒயிட் என்ன பண்ண முடியும், இந்த நைட்டும் இங்கே அட்டாக்ல இருக்குது, இங்கே குயினும் அட்டாக்ல இருக்குது. அதனால் ஒரு பீஸை தான் காப்பாற்ற முடியும். ஆனால் அவங்க குயினையும் காப்பாற்றல, நைட்டையும் காப்பாற்றல. ஸோ ஒயிட் என்ன பண்ணாங்க, ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு ஒரு மூவ் கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் பிஷப் ஷேக். ஸோ நைட் சப்போர்ட் த பிஷப். இந்த நைட் என்ன பண்ணுது, பிஷப்பை சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் கிங்கால் பிஷப்பை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ கிங் என்ன பண்ணுறாங்க, எஸ்கேப், கிங்கு தப்பிக்குது. ஸோ கிங் எடுத்து இங்கே வச்சுட்டாங்க. ஸோ இந்த கேமோட பியூட்டி பார்த்தீங்கன்னா, கிங்கை கேன்சல் பண்ணால் நம்ம சேஃப்டி, கேன்சல் நம்ம சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். கிங் கேன்சல் வந்து கேன்சல் ஏன் பண்ணுறோம், கிங்கை சேஃப்டியாக இருக்குது கேன்சல் பண்ணுறோம். இப்போ கிங்கை மூவ் பண்ணதுனால கேன்சல் பண்ண முடியாது. ஸோ கிங்கை மூவ் பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும்.
ஒன்ஸு கிங்கை நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா, ஒரு தடவை கிங்கை மூவ் பண்ணிட்டோம்னா அதோட பிளேஸ் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இப்போ கிங் இங்கே வெளில வந்துச்சா, என்ன பண்ண நைட்டு 0 1 2 3 0 1 2 3. ஸோ நைட் இங்கே வந்துச்சு, என்னாச்சு செக் வந்துதா. ஸோ நைட் இப்போ கிங்கால் இதையும் கேப்சர் பண்ண முடியாது, இங்கே போனால் பிஷப் செக்கு. ஸோ ஒன்லி ஆப்ஷன் இங்கே வைக்கிறாங்க. ஸோ இந்த கேமோட பியூட்டியை பாருங்கள், இங்கே இருந்த கிங்கு இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த நைட்டு 0 1 2 3 0 1 2 3 செக் வந்துதா. ஸோ கிங்கால் இந்த நைட்டையும் கேப்சர் பண்ண முடியாது, இந்த குயின் இருக்குது. குயின் இந்த பானால குயினை அடிக்க முடியல பார்த்தீங்களா, ஏன் அடிக்க முடியல, செக்கு செக்காக வருது. அப்போ கிங்கை காப்பாற்றி ஆகணும். ஸோ கிங் இப்போ இங்கே போகுது பாருங்க, இங்கே போகுது. ஸோ கிங் இங்கே வச்சவொடனே இப்போ பாருங்க 0 1 2 3 நைட் செக். இப்போ கிங்கால் இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது. ஸோ கிங் ஒன்லி ஸ்கொயர் இங்கே தான். ஸோ இங்கே வந்துச்சா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இங்கே எடுத்து செக், ஒரு பான் செக் வைக்கிறது. ஸோ எப்படி அந்த கிங்கை செக்குன்னு கொடுத்து இதோட பிளேஸ் வந்து இங்கே வர வச்சுருக்காங்க, கிங்கோட பிளேஸ் வந்து எங்கே இந்த இடத்துக்கு வர வச்சுட்டாங்க. கிங்கை அதோட பொசிஷன் வந்து நம்ம போர்டுக்கு சென்டர்லையோ ஏதோ ஒரு சைடு நம்ம கிங்கை அதோட பிளேஸை வெளில கொண்டு வந்ததாலே ஈஸியாக செக்மேட் பண்ண முடியும். அதுதான் இந்த எக்ஸாம்பிள், இந்த சம்மில் நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, ஸோ கிங் கேப்சர் திஸ் நைட். இந்த நைட்டு சப்போர்ட்டே இல்லை. ஸோ கிங்கால் இந்த நைட்டை கேப்சர் பண்ணிட்டோம். ஸோ இந்த நைட்டை கேப்சர் பண்ண முடியாது, பிஷப் சப்போர்ட் த நைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஒயிட்டு திரும்பவும் செக் விட்டுறாங்க, பான் புஷ் பண்ணுறாங்க, செக். ஸோ இந்த கிங்கால் இங்கே போக முடியாது, ஏன்னா செக் வரும், இங்கே போக முடியாது, செக் வரும். ஸோ ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே, ஸோ இங்கேருந்து கிங்கை இங்கே வர வச்சாங்க பார்த்தீங்களா, இதுதான் செஸ்ஸோட பியூட்டி. நம்ம அந்த யோசிக்கிற திறமை இதுதான். நம்ம நல்லா யோசிச்சோன்னா இந்த மாதிரி ஒரு கேமை விளையாடலாம். ஸோ செஸ்ஸுன்றது முழுக்க திங்கிங் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மனப்பாடம் பண்ணி விளையாடுற விளையாட்டெல்லாம் கிடையாது. ஒரு 10 மூவ் மனப்பாடம் பண்ணலாம், 20 மூவ் கூட மனப்பாடம் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓனாக விளையாட தெரிஞ்சால் தான் இதில் வின் பண்ண முடியும். 30 மூவ் 40 மூவ் 50 மூவ் எல்லா மூவும் புக்கில் வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி படித்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி தான் செஸ்லாம் விளையாட முடியாது. ஒரு லெவல் தான். ஒரு 10 மூவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 10 மூவ் அப்புறம் நீங்கள் உண்மையாக நீங்களும் சொந்தமாக யோசிக்கணும், அப்போ தான் உங்களால் வின் பண்ண முடியும். யோசிக்க தெரியும், அதுதான் செஸ்ஸோட பெனிஃபிட். ஸோ யோசிக்க பண்ணணும். ஸோ கிங் இங்கே வந்துச்சா, குயின் செக். இங்கே இருந்த குயினு இங்கே வந்து அதே டயங்கல் தான், ஒரே டயங்கலில் தான் இந்த குயின் இங்கே வந்துச்சு. செக்கு. கிங் இங்கே போகாது, போனால் என்ன ரூக் இருக்குது, பான் இருக்குது. இங்கே போகாது, ரூக் இருக்குது. ஸோ கிங்கால் எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியலை. ஸோ எவ்வளோ ஒரு அருமையான கேம் பாருங்கள். ஸோ இதுதான் ஒரு கேமை எப்படி விளையாடணுன்ற ஒரு மெத்தட் இருக்குது. நம்ம ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அதை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுறோம். ஆப்போனண்ட் எங்கே மூவ் பண்ணுறாங்க, அந்த மூவ் பண்ண பீஸு எந்த பீஸ் அட்டாக் பண்ணுது, அந்த இடத்துல ஆப்போனண்ட் விளையாடினா ஐடியா என்ன, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய இருக்குது விஷயம். ஸோ இது ஒரு ஷார்ட் கேம்ஸ். இந்த ஷார்ட் கேமை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேமை நீங்கள் விளையாடி ப்ராக்டிஸ் கூட பண்ணி பாருங்கள். போர்டு, செஸ் போர்டு, காயின்ஸில் வாங்கி வச்சு போர்டில் அடுக்கி விளையாடி மூவ் பண்ணி பாருங்கள். இந்த கேமை ஞாபகமாக ஒரு 10 மூவ் 12 மூவ் தான் இருக்கும். ஒரு 10 மூவ் மேலே இருக்கும், 10 12 மூவ் அப்படி தான் இருக்கும். இந்த 12 மூவ் ஞாபகம் வச்சுக்க பழகிக்கும். இந்த மாதிரி ஒரு கேமை எப்படி விளையாடிருக்காங்க அப்படின்னு, ஒயிட் என்ன விளையாடினாங்க, பிளாக் என்ன விளையாடினாங்க, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மூவ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் 4 மூவ், அப்புறம் 6 மூவ், அப்புறம் ஒரு 10 மூவ், அது மாதிரி ஒரு 10 மூவ் ஞாபகம் வச்சுக்க பழகிக்கோங்க. ஸோ ஷார்ட் கேமில் நம்ம இன்றைக்கி இந்த ஒரு கேமை பார்த்துருவோம். இது மாதிரி நிறைய ஷார்ட் கேம் இருக்குது. ஸோ நம்ம டைம் கிடைக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி சில கேம்ஸையும் பார்ப்போம்.